எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒடுக்கப்பட்ட மக்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து தந்திருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே இன்று பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி வழங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போதே திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன என்று கேட்டபொழுது அனைவருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் அடிப்படை என்றார்கள். அந்த அடிப்படை என்னவென்றால் எல்லாருக்குமான வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். படிக்கிறதுக்காக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இந்த சமூகத்திலே சமமாக வாழ்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கட்டும், அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அதே போல இந்த ஆட்சியிலே யாரையும் நிராகரிக்காத ஒரு கலாச்சாரத்தை, ஒரு பண்பாட்டை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் சிலர் அரசியல் என்பதே மக்களை பிளவுபடுத்தி உருவாக்கக்கூடிய அரசியலாக, மக்களை பிரித்து பிரித்து வைக்கக்கூடிய அரசியலாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே அத்தனை பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு முயற்சி, ஒரு அரசியலைத்தான் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்திருக்கிறது. அதுதான் உண்மையாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் வழியிலே, தந்தை பெரியார் அவர்களின் வழியிலே நிற்கக்கூடிய நம்முடைய ஆட்சி முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி சமூகத்தால் கட்டமைக்கப்பட்ட, சில பேரால் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்று கட்டமைக்கப்பட்ட ஒன்றை வைத்துக்கொண்டு மக்களை வேறுபடுத்தி பிளவுபடுத்தி அடிமைகளாக மாற்றிவிடலாம் என்று நினைக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை உடைத்தவர்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த வழியிலே திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. அந்த தலைவர் கலைஞரின், பேரறிஞர் அண்ணாவின், தந்தை பெரியாரின் பணியை இன்று தொடர்ச்சியாக எடுத்து சென்று எல்லாருக்கும் எல்லாம் என்ற அந்த நிலையை இந்த சமூகம் எட்ட பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்.